இந்த அடித்தடி கட்ட பஞ்சாயத்து குண்டு வைக்கிறதுன்னு லோக்கல் ஏரியால இருந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாச்சு. இப்ப வாச்சும் கொஞ்சம் அமைதியா அரசியல் பண்ணலான்னு பாக்குறேன். ஆனா உங்கள மாதிரி ஆளுங்க தான் விட மாட்டேங்கிறீங்க. என்னடா என்னாச்சு? இதோ போட்டுட்டு இருக்கோம்பா. என்ன இது? அப்பா சார், இது எனக்கு என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியல இல்ல சார். டபுள் கேம் ஆட பாக்குறியா? இல்ல சார். நான் நீ மட்டும் அந்த பென்டிரைவ் எனக்கு கொடுக்கலனா உன்னை இங்கேயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். கோச்சுக்காதீங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஏய், என்னடா கதவுற? என்ன ஏமாத்த பாக்குறியா? உன்னை இங்கேயே கொன்னுடுவேன். இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வந்ததும் பயந்து போயிட்டேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே கொலை பண்ற அளவுக்கு போயிடுவாங்க. அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அரசியல்வாதிகளை பகைச்சுக்கிட்டா அது என்னைக்கு இருந்தாலுமே ஆபத்து தான் நான் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டதுனாலதான் உங்ககிட்ட இருந்து விலகி போகணும்னு இந்த பென்டிரைவே எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி தப்பு பண்ணவன் எப்பவும் பயந்துகிட்டு தான் இருக்கணுமே தவிர இப்படி ஆடக்கூடாது. யோ, யாருக்கிட்ட பேசுறன்றத பார்த்து பேசு. நீங்களும் யார்கிட்ட பேசுறோன்னு பார்த்து பேசுங்க தம்பி. எல்லாரும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏய், டேய். சரிங்க உதய பெருமாள் சார், இப்ப நான் உங்ககிட்ட எப்படி பேசணும்? கைய கட்டி கஞ்சி கேட்கணுமா? இது கெஞ்சலா வேண்டாம் சார். பென்டிரைவ் எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அது ஏன் வீட்டுல தான் இருக்கும். எப்படியாவது தேடி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தரேன். நான் சொன்னா செய்வேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, போய் எடுத்துட்டு வரேன். அப்பா, உங்ககிட்டயே ரொம்ப எகுறான். அவனை ஏதாவது செஞ்சு விட்டுருவோமா? முதல்ல அந்த பென்டிரைவ் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இவன் கதைய பார்க்கலாம். அவங்க உங்களுக்கு பிசினஸ் எதிரியா இருக்கலாம், ஆனா எனக்கு அவங்க தான் பாஸ். நான் எப்படி அவங்கள இன்வைட் பண்ணாம இருக்க முடியும்? நீ முதல்ல இந்த வீட்ல பார்ட்டி பண்றதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் ஆவது பண்ணிருக்கணும்ல. அத நீ பண்ணியா? இல்லல்ல. அப்போ இந்த வீட்டு மருமகளா இத பண்றதுக்கு கூட எனக்கு சுதந்திரம் இல்லையா? நல்லா இருக்கும் நீங்க பேசுறது. எல்லாம் என் தலை எழுத்து. ரித்திகா, இப்ப அக்கா என்ன சொன்னாங்க? அந்த மோனிகா நம்மளோட எதிரி, அவளையே இன்வைட் பண்ணணும் தானே கேட்டாங்க. அதையும் இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்க. அப்போ எனக்கு இந்த வீட்ல எந்த உரிமையும் இல்லையா? நான் இந்த வீட்டுக்கு யாரையும் இன்வைட் பண்ண கூடாதா? உன்னை யாரும் இங்க இன்வைட் பண்ண வேண்டாம்னு சொல்லல. எங்களுக்கு பிடிக்காதவங்கள இன்வைட் பண்ண வேண்டான்னு தான் நான் சொல்றேன். எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல. இப்ப எனக்கு அந்த பென்டிரைவ் வேணும், அவ்வளவுதான். இப்போ என்ன சொல்றீங்க? அந்த பென்டிரைவ நான் தான் எடுத்தேன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா நான் அதை பண்ணலாம். நீ இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரித்திகா, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். நாங்க எல்லாரும் ஹால்ல பார்ட்டில இருந்தப்போ நீ அண்ணி ரூமுக்கு போல. என்ன பாக்குறேன்? கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் எதுக்கு நீ கேக்குறதுக்கு பதில் சொல்லணும்? உனக்கு இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீ சும்மா கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காத. உனக்கு என் வாழ்க்கையை எப்படியாவது கெடுக்கணும். அதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ண, ஆனா எதுவும் நடக்கல. அதனால இப்போ நடக்காத ஒரு விஷயத்த சொல்லி என்ன மாட்டி விட பாக்குறியா? எனக்கும் அந்த பென்டிரைவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என்னாச்சு சித்தப்பா? ஏன் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது சித்தப்பா. வீட்டுக்குள்ள இருந்த பென்டிரைவ வேற காணோம். அது எங்க போச்சு, யார் எடுத்தாங்கன்னு ஒண்ணும் தெரியாம தான் நான் இப்ப முழிச்சிட்டு இருக்கேன். இந்திராமா, பென்டிரைவ நான் தான் எடுத்தேன்.
என்ன சொல்றீங்க சித்தப்பா? பென் டிரைவ நீங்க எடுத்தீங்களா? எதுக்கு? அந்த பென் டிரைவ் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் இது நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து. அதனாலதான் அந்த பென் டிரைவை எடுத்துக்கிட்டு நானே மினிஸ்டர் கிட்ட கொடுக்க போனேன். யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம இப்படிதான் பண்ணுவீங்களா? இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி சித்தப்பா மனசு வந்துச்சு? எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல இந்திரா. நீயே பார்த்த இல்ல, வீட்டுக்குள்ள பாம்ப கொண்டு வர அளவுக்கு அவன் இறங்கிட்டான். அதனாலதான் யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு தான் நான் அப்படி பண்ணேன். சித்தப்பா எனக்கு புரியுது. ஆனா இப்படி அவங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்து நமக்கு தெரிஞ்ச உண்மையை மறைக்கிறது தப்பு தானே சித்தப்பா? அப்ப இருந்த சிச்சுவேஷன்ல எனக்கு எதுவும் தப்பா தெரியலம்மா. எனக்கு என் குடும்பம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதனாலதான் அந்த பென்டிரைவை எடுத்துட்டு போய் அந்த மினிஸ்டர் கிட்ட கொடுத்துடலான்னு போனேன். ஆனா என்னன்னு சொல்லுங்க சித்தப்பா. இந்த பென்டிரைவ்ல நாம நினைச்ச மாதிரி எந்த எவிடன்ஸுமே இல்லம்மா. ஏதோ ஒரு பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு.